ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளை நான் உனக்கு தரப்போகின்றேன். ஏனென்றால் நீ கேட்டது கிடைக்கும் நன்னாளாக இது இருக்கப் போகிறது. நீ விரும்பியது நடக்கும் நன்னாளாக இருக்கப் போகிறது. நீ எதை நினைத்து வருந்து கொண்டிருந்தாயோ, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, நீ நினைத்தது போலவே நல்லபடியாக அது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னை சந்திக்கப் போகின்றன என்று. உன்னை சந்திப்பதற்கு அதிர்ஷ்டம் ஆவலாக உள்ளது. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. இந்த நாளை எழுதி வைத்துக்கொள். இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக விளங்கப் போகிறது. ஏனென்றால் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும் நாளாக இருக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ விரும்பியது எதுவோ விரும்பியபடியே நடக்கும். ஏனென்றால் நான் இன்று உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக இருக்கும். நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நாள். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நாள். அதனால் நீ எதை செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும். இந்த நாளை உன் டைரியில் எழுதி வைத்துக்கொள். மிக சிறந்த நன்னாளாக விளங்க நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் நான் இன்று உன்னை உயர்த்தி காமிக்கப் போகின்றேன். எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்த என்னுடைய குழந்தை ஏற்றம் பெறும் நாள். வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? முதலில் ஒன்றை புரிந்து கொள். வாழ்வில் நிலையுள்ளவை என இங்கு எதுவுமே கிடையாது. உனக்கு கொடுத்ததும் நானு, உன்னை அதிலிருந்து விடுவித்ததும் நானே. தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது. நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகள் நீ எதிர்பார்ப்புடன் ஏறிதான் ஆக வேண்டும். உன்னுடைய எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய். மறுபடியும் இதை செய்வாய். உனக்கென்று ஒரு கிடைக்கும் வரை நீ படி ஏறிதானே ஆக வேண்டும். நிச்சயம் இந்த படியின் முடிவில் வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வெற்றி உனக்கு கிடைத்துவிட்டால் அங்கேயே நீ பொறுத்துக்கொள். அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் நான் உன்னை யோசித்து அங்கே அமர வைப்பேன். ராஜ சிம்மாசனத்தில் உனக்காக அங்கு அமர வைப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். அதற்கு நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் வழிகளும் எனக்கு தெரியாமலா போகும்? பொறுமையிழந்து எல்லாவற்றையுமே சகித்து கொண்டு இருந்தாய். ஆனால் எல்லாவற்றிற்கும் சிறந்த பலனாக நல்ல நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது. யோசிக்கும் போதே உனக்கு சந்தோஷம் பெருக்கெடுத்து வரப்போகிறது. இது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். என்னுடைய சாயப்பா எனக்காக இதை செய்திருக்கிறார் என்ற ஆசையில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். இன்னும் உனக்கு நிறையவே பல நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் வைத்திருக்கின்றேன். உனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை, உயர்ந்து நிற்க. அதற்காகத்தான் இவ்வளவு நாட்கள் உன்னை மிகவுமே கொடுமைப்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த நாள் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க போகிறது. நான் உன்னிடத்தில் எப்போதுமே நீங்காமல் நான் உன் கூடவே இருந்து கொண்டிருப்பேன். உன்னிடத்தில் பல மாறுதலுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. அந்த வழியை காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய எத்தனை நாட்களாகப் போகிறது? ஒரு நிமிடம் போதும், ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையை சட்டென்று மாற்ற. உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது எவ்வளவு என்று உன்னை சோதித்து பார்த்தேன். அதில் நீ தேர்வும் பெற்றுவிட்டாய். நிச்சயம் உன் வாழ்க்கை நல்வழியில் அமையப் போகிறது. உன்னுடைய கவனத்தை முழுவதுமே என் மீது திருப்பி விட்டாய். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். இன்று உனக்கான நல்ல நாளை நான் எழுதி வைத்து விட்டேன். அந்த இப்படியேதானே சொல்லிக் கொண்டீர்கள், ஆனால் எனக்காக ஒன்றுமே நல்லது நடக்கவில்லை என்று நீ ஏங்கி தவித்தாய் அல்லவா? அதற்கான முடிவு காலத்தையும் நீ தொட்டு விட்டாய். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் நல்லதுக்கு என்றே பிள்ளையார் சொல்லி போட்டு அதை நீ ஆரம்பிக்க வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்ற அர்த்தத்தோடு இதை நீ செய்து வா. நீ எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் நிச்சயம் நீ இதை செய்தால் உனக்கு வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்று காமிக்கின்றேன். ஒவ்வொரு படியிலும் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எறிந்து நீ மேலே வர வேண்டும். அங்கு மேலே ஒளியாய் ஜோதியாய் வெற்றி தீபமாய் உன் முன்னே நான் காட்சி தருவேன்.
அங்கு உனக்கு ஆனந்தம் மட்டுமே நிகழ்ந்திருக்கும். ஆனந்தம் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது. சந்தோஷ மலையில் பூத்து குலுங்க போகிறது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்களை சந்தோஷமாக அனுபவிக்க இன்றே உன்னை தயார் செய்து கொள். நல்ல நாள் என்று, உனக்கான நாள். ஒரு நல்ல செய்தி விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. உன் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையப் போகின்றது. உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் காலத்தை நீ நெருங்கி விட்டாய் என் தங்கமே. அதை நீ புரிந்து கொள். அதை நீ அறிந்து கொள். அதை நீ உணர்ந்து அதை நீ வாங்கிக்கொள். உன் நிலைப்பு என்றுமே வீணாகாது. உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்குள்ளே நிறையவே இருக்கின்றது. அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு நிறையவே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்றுதானே நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். அதையெல்லாம் முடியப் போகிறது. உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உன் புன்னகை பூத்து குலுங்கப் போகிறது. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன், இந்த உலகிலுள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவார்? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து ஒவ்வொன்றையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் எப்படி தோல்வி ஏற்படும்? நிச்சயம் உன் வாழ்க்கை கைகூடி வரும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது போன்று தோன்றினாலும் இது நிரந்தரமல்ல. அதை நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலங்கள் மாறும். உன் அப்பா உன் கூடவே என்றுமே இருப்பேன். நீ நன்றாக இருக்க பிறந்த என்னுடைய குழந்தை. உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது. நீ எதை நினைத்து நீ வருந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய செல்லமான தங்க பிள்ளை. நீ என்னை பார்க்க வர முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய். நீ என் இடத்திற்கு வந்துதான் என்னை தரிசித்து செல்ல வேண்டுமென என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது. என்னை ஒரு நிமிடம் பார். என் இரு கண்களையும் பார். நீ எனக்கு பிடித்தமான பிள்ளை. நீ வர முடியவில்லை என்றால் என்ன, நான் உன் வீடு தேடி வந்து விடுகிறேன். திடீரென திருப்பம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. இனி எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. நல்லபடியாகவே உனக்கு நடக்கப் போகிறது. நீ நன்றாகவே இருக்கப் போகிறாய். உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வந்து நான் உன்னை தரிசிக்கும் காலம் வரப்போகிறது. நீ என்னை தரிசிப்பதற்காக காத்திருந்த காலம் போய் நான் உன்னை தரிசிப்பதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். பொறுமையோடு இரு. நல்லது நடக்கப் போகிறது. நன்மைகள் பல பெருகப் போகிறது. சந்தோஷம் இருக்கப் போகிறது. நிலைத்து நிற்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் வந்து திருப்பங்கள் வரப்போகிறது. அந்த திருப்பத்தின் மூலம் நீ என்னை தரிசிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை சூழலாய் இருந்த நிலையெல்லாம் மாறி நேர்மறையாய் அது உன்னை மாற்றப் போகிறது. அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது. இப்போது வரும் இந்த நல்ல செய்தியை உனக்காக வைத்திருக்கிறேன். அதை நீ பிடித்துக்கொண்டு அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இரு. நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும். நன்மைகள் பல பெருகும். உன்னுடைய வீட்டில் என்னுடைய தலைமையில் ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதற்கு நீ ஏற்பாடு செய். நானே வருகிறேன். முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன். ஓம் சரவண பவ என்று சொல்லி அந்த நல்ல செயலை உடனே தொடங்கு. என் ஆசி உனக்கு உண்டு. உனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எது எப்போது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல். யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கின்றேன். எதற்குமே நீ கலங்காதே. உன்னில் எழும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன்னுடைய கண்கள் அல்ல, உன்னுடைய மனம்தான் காரணம். உன்னை அறிய
நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற அந்த கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகம்தான், ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் உன்னை. அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாக மாற்றும். நான் சொல்லும் இந்த வழி உனக்கு எளிதாகத்தான் இருக்கும். அந்த எளிமையான வழியில் நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போ. நீ செல்லுகின்ற பாதை தெளிவாக இருக்கும். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய். இனி நீ செல்லும் இடமெல்லாம் சுபமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கும். உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் என்னுடைய தலைமையில் நடக்கப் போகின்றது. நீ எப்போது என்னிடம் எதை கேட்டாயோ அதை நான் உனக்கு எப்போது எந்த நொடியில் தர வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேன். அதன்படிதான் நான் உன் கையில் ஒப்படைப்பேன். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நீ அவசரப்படுவதால் அழுவதால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். எது எப்போது என்று தெரியுமல்லவா, அதை அந்த நொடியில் உனக்கு தருகிறேன். அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும்படி தருகிறேன். அதில் எந்த ஆபத்தும் உனக்கு இருக்காது. நல்லது நடக்கும். நான் உங்களுடையவன் என்பதை எப்போதும் நீ மறந்து விடாதே. உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா? உன் பசியை போக்குவதே என் முதல் கடமை. உன்னுடைய அப்பா உனக்காகவே இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண் முன்னே நடக்கும்போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனத்தின் நோட்டத்தை பார்க்கின்ற போது எனக்குள்ளே என் குழந்தை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று என்னுடைய மனமானது வருந்து கொண்டிருக்கிறது. கஷ்டங்கள் பல வந்தாலும் சந்தோஷங்கள் பல வந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு கொடுத்து வருவது என்று என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டாய். எனக்கென்று உங்கள் துவாரகாவில் இருந்து வரும் பரிசு என்றும் அதை நீ ஏற்றுக்கொண்டாய். சம அளவாக எல்லாவற்றையும் ஒன்றாக நீ பார்ப்பதற்கு எத்தனை கொடுத்தாலும் உனக்கு தகும். உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும். உனக்கென்ற ஒரு வழி, அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு, எல்லோருக்குமே நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு மிகவுமே சந்தோஷம் அடைகின்றது. நீ என்றும் நன்றாகவே இருப்பாய். என் மற்றவர்களுக்காக நான் உன்னை சொல்லவில்லை. உன் மனமானது இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உனக்கு பக்குவப்படுத்தி காட்டப் போகின்றது. உன் மனதில் உன் அப்பா என்றுமே இருப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே இருப்பேன். உன் மனதை நான் அறிவேன். குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனித்துக் கொள்கிறேன். எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது. அது பல வகையில் பல உருவங்களாக உனக்கு தெரியும். உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி, உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அது எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நீ என் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய். நீ எதற்காக இப்பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்? விட்டுவிடு. எல்லாவற்றையுமே நிதானமாக என்னிடம் விட்டுவிடு. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். நான் எப்படி உனக்கான லீலைகளை செய்வேன்? என் லீலைகள் எப்படி உன் கண்களுக்கு தெரியும்? அதை மறந்து விடாதே. நான் உனக்குள்ளேயே உன் கூடவே இருக்கிறேன்.
உன் பசியை நான் தரிக்க வருகப் போகிறேன். உன் பசி என்பது எப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். உன் தேவையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன். என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கட்டும். என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இன்னும் 3 வாரங்களில் உன்னுடைய வீட்டில் எல்லாம் நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகப் போகின்றது. இன்னும் 3 வாரம்தான். உன்னுடைய மிக பிரச்சனை ஒன்றும் தீர இருக்கின்றது. அதற்கு பிறகு உன் வாழ்வில் மெல்ல மெல்ல நல்லது நடக்கப் போகிறது. சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது. இந்த முருகனின் அருள்வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும். கடன்பட்டவன் நெஞ்சம் போல நீ கலங்கி நிற்கின்றாய். பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயந்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்த நிலை நிச்சயம் மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதற்கான முதல் அடியை, முதல் அறிகுறியை நான் உனக்கு காமிக்கின்றேன். இந்த 3 வாரங்களில் என்னுடைய அருளால் நீ இந்த நிலை மாறி நிச்சயம் நல்வாழ்க்கை உனக்கு அமையும். உன்னை காப்பாற்றவே நான் இந்த குருவின் அவதாரம் எடுத்திருக்கின்றேன். உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலுடன் என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றவே நான் இந்த அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாட்சத்தை பெற்றுள்ளாய். இதை நன்கு உணர்ந்து கொண்டு குரு சேவையில் உன் வாழ்வை நீ கழித்து விடு. உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நிதானத்தை நீ இழக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது. எப்பொழுதும் நிதானமாக இரு. எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்போது செய்தால் இது நன்றாக வளரும் என்று நினைத்து சரியாக யோசித்து நிதானமாக செய். ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்து ஒரு ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை நீ வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்து கொண்டு வந்தால் அது நிச்சயம் நல்விளைவை தரும். நல்விளையை தருகின்ற விலைக்கு உன்னை உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றாய். என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சப்படாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவேதான் உனக்கு நடக்கும். ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை உனக்கு தராது. போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். அதை நீ புரிந்து கொள். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். அவர்கள் பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. சொல்லுபவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது. உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்காக அங்கு இருக்கிறது. இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கவலையே படாதே, நான் இருக்கிறேன். உன்னுடைய இந்த கஷ்டமான நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று 16 செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய். நான் உன் கூடவே எப்போதும் உன் குருவாக வந்து கொண்டே இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நிற்பேன். என் வார்த்தைகளை நீ நம்பினால், இதை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ செயல்படுத்தினாயே என்றால் உனது துயர் துடைக்க நான் வருவேன். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி நான் ஓடி வருவேன். நீ இழந்தது எல்லாவற்றையும் மீட்டு நான் உனக்கு தருவேன். நம்பிக்கையோடு நான் சொல்வதையெல்லாம் செய். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நிச்சயம் உன் கடன்பட்ட வாழ்க்கை மாறி சந்தோஷம் நிலைத்து நிற்கும். பட முடியாத கஷ்டமெல்லாம் வந்துவிட்டது என்று நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த கஷ்டங்கள் காணாமல் போகும். இன்னும் 3 வாரங்களில் என்னுடைய அருள் உன் வீட்டில் நிகழும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். சந்தோஷம் பூத்து குலுங்கும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. எல்லாமே உன் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கப் போகின்றது. சந்தோஷம் பல மடங்கு கிடைக்கப் போகின்றது. இதை நீ கேட்கும்போது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாயோ,
எந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதற்கான நல்ல அசிரீதியாக நான் பள்ளியின் மூலம் நீர் சத்தத்தை தருவேன். அந்த சத்தம் உன் காதில் விழுந்தால் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இப்போதே இதை கேட்டுப்பார், முழுமையாக கேட்டுப்பார். எந்த தேவையற்ற பதட்டமோ குழப்பமோ இப்போது உன் மனதில் இருந்தால் அதை நீ தூக்கி எறிந்துவிடு. நீ நினைத்தது கவலைப்படுவது போல எதுவும் ஆகாது. நான் எதற்காக இருக்கின்றேன்? நீ ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட நல்ல மனிதன். முக்கியமாக என்னுடைய பிள்ளை நீ. சில சூழல்களில் பயத்தால் உன் சிந்தனையானது தடுமாறி போகின்றது. ஆனால் உன்னோடு இருப்பதை நீ உறுதியாக நம்பினால் அந்த தடுமாற்றம் உனக்கு ஏற்படாது. நீ எதிர்பார்த்த அந்த நாட்களை நீ நெருங்கி கொண்டிருக்கின்றாய். இந்த முக்கியமான தருணத்தில் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. உனக்கான சில புதிய வாய்ப்புகள் வரும். அவற்றை நீ நன்றாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறையோடு அந்த வாய்ப்புகளை நீ எதிர்கொண்டு அதனை வெற்றியாக நீ மாற்றி காமி. இந்த காலத்தில் மற்றவரிடமிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் தானாக உனக்கு தரும். எனவே நீ மனம் தளர்ந்து ஓய்ந்து இருக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளில் உன் திறமையை வெளிப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நீ செல். எப்போதும் கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பது உன் ஆற்றலை குறைத்துவிடும். எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியையும் நீ உற்சாகமாக வைத்துக்கொள். நீ உற்சாகமாக சில காரியங்களில் ஈடுபடும் போது அதற்கான ஆற்றலும் பலனும் 2 மடங்காக உனக்கு கிடைக்கும். படைத்தவனை வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு நான் சொல்வது புரிவதில்லை. பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்தாமல் போய்கொண்டே இருப்பான். பல முறை பல கைகள் தடுத்தாலும் நீ யார் என்ன தடுப்பதற்கு என்று போய்கொண்டே இருப்பான். அங்கே கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். தடுத்தது இறைவன்தான் என்று உணர்ந்தால் திரும்பி வந்துவிட்டால் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது எல்லாமே விதியின் செயல். விதியின் சில விளையாட்டுகளை விளையாடித்தான் பார்க்கும். அதற்கு நாம் செவி சாய்க்காமல் போனால் மட்டுமே, நாம் சுதாரித்து கொண்டால் மட்டுமே நாம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒருவரை சுத்திகரிக்க நீண்ட நேரம் எடுக்கும். துறவிகள் ஒருவரை தரிசனம் செய்வதன் மூலம், பார்ப்பதன் மூலமும் தொடுவதாலும் ஒருவர் தூய்மைப்படுத்தப்படுகிறார். அப்படியென்றால் நீ என்னை வந்து ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு என்னை தொட்டுவிட்டு எனக்கு மிகவும் பிடித்த ரோஜா மலரை வாங்கி என்னை அலங்கரித்து அழகுப்பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அகற்றி காமிக்கின்றேன். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே 2 பள்ளியின் சத்தம் உனக்கு கேட்கும். அப்படி கேட்டுவிட்டால் நீதான் புண்ணியசாலி, அதிர்ஷ்டமானவன். துன்பம் எல்லாம் உன்னை விட்டு போக போகிறது என்ற அர்த்தம். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்ற அர்த்தம். நான் சொல்வது போலவே நீ என்னை வந்து பார்த்துவிட்டு உடனே செல். நல்லது நடக்கும். நீ என்னிடம் வேண்டி மிச்சம் வைத்த ஒரு கடன் மீதி இருக்கிறது. அதை திரும்ப செலுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அது செலுத்தினால் உன் மனக்குழப்பம், உன் மனபாரம் எல்லாம் நீங்கும். உடனே வந்து அந்த கடனை திருப்பி அடைத்துவிடு. உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைத்து விட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்கின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு தெரியாதா? என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய்? அது எனக்கு மெய் சிலிர்ப்பை உண்டாக்குகின்றது. என்னுடைய பக்தன் என் மீது உண்மையான அன்பு கொண்டு இருப்பது எனக்கு மிகவும் ஆனந்தத்தை தருகிறது. உனக்காகவும் நீ யாருக்காக நீ வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளையே நடக்கும்படி நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன். உன் நம்பிக்கையானது ஜெயிக்கப் போகிறது. அந்த நாளையும் நீ காணப்போகின்றாய். எல்லாவற்றையுமே உனக்கு நான் செய்து தருகிறேன். நேற்றிலிருந்து இப்போது வரை உன் மனதில் ஓடும் கேள்விக்கு பதிலும் உன் கவலைக்கு முடிவும் கிடைக்கப் போகின்றது. கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவை நீ உணர ஆரம்பித்திருப்பாய். முழுதாய் தெளிவை பெறப்போகின்றாய். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகின்றது. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் 2 கரம் கூப்பி நன்றியை செலுத்து. உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய். உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து.
ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றியுணர்வை திரும்பச் செலுத்திவிடு. நீ திரும்பச் செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும். கடனாளியை இறை கூட மன்னிப்பதில்லை. எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வு மட்டுமே. இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் அதனின் மாயாஜால வித்தையில் நீ மெய் மறந்துதான் போவாய். ஆமாம், உந்தன் மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம், அகங்காரம், கோபம், குரோதம், வெறுப்பு, காமம், மதம், இனம், ஜாதி, ஏழை, பணக்காரன் என அனைத்தையும் கொன்று பித்தாக்கி சித்தனாக்கும் அது. புரிகிறதா? இதை நீ செயல்படுத்திப்பார். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய். அருளும் பொருளும் உறவுகளும் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருக்கும். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது. அன்பினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது. உன் மனதில் ஓடும் கேள்விக்கு இது நல்ல பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன். உன் கவலைகளுக்கு நிச்சயம் முடிவு ஏற்படும். சந்தோஷமாக நான் சொல்வதைப் போலவே நீ செய்துவிடு. உனக்கு ஒரு நிலையான வருமானத்தை நான் தரப்போகிறேன். நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு எப்படி இருக்கும்? உதவியாக இருக்கும் அல்லவா? அப்படி உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா. உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீ என் மேல் கொண்ட பக்தி அப்படியானது. நம்பிக்கைக்கு பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. இதுவரை பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது. நீ இதுவரை காத்திருந்தாய் அல்லவா? அந்த காத்திருப்புக்கு உன் கை மேல் பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றிலிருந்து சரியாக 8 நாட்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வு உன் வீட்டில் நிகழும், உன் வாழ்வில் நிகழும். நேர்மறை எண்ணத்தோடு அந்த வாழ்வை நீ நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். அந்த வாழ்வானது சந்தோஷமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நேர்மறையாக மட்டும்தான் இருக்கும். எதிர்மறைக்கு அங்கு இடமே இருக்காது. நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நடத்திக்கொள். நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நிகழும். உன்னுடைய இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் அகன்று நல்லதாக நடக்கும். நல்ல வழி உனக்கு பிறக்கும். நீ என்னுடைய பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய். அமைதியாய் பொறுமையாய் இருக்கின்றாய். ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே. உண்மைதான் வெல்லும் என்பதை மறந்து விடாதே. அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய். நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைப்பிடிக்கின்றார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன். பொறுமையை தொடர்ந்து நீ செய்து வா. பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு சீக்கிரம் கிடைக்கும். உன் கையில் வந்து சேரும். என் பிள்ளையான நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய். என் பிள்ளையாக நீ தொடர்வாய் நல்ல குணங்களை. இனியும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உனக்கு நிலையான வருமானத்திற்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். கைமேல் பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தது. ஆராய்ந்து பார், அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும். வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாய் இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதியுடன் இருக்க வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் இங்கு பிறப்பதில்லையே. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகப் போகிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது போல் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயம்
சிகரமாய் உயர்ந்து எழுந்து நின்று நீ வெல்லப் போகின்றாய் என்பது என்னுடைய சத்திய வாக்கு. நீ ஏன் இருந்தும் இப்படி பயந்து கொண்டே இருக்கின்றாய்? உனக்குள்ளே நான் இருக்கின்றேனே. உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாக நான் வந்து கொண்டிருக்கின்றேனே. உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாதல்லவா? நீ என் உயிரில் உருவான என்னுடைய குழந்தை நீ. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு கூட இடமே கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பந்தம். அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாய் இருப்பது இயல்புதான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மறத்து போயிருக்கின்றாய். மறத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன். உன் வசம் பரவி நிற்கும் உன் அன்பு அழகிய பண்பு நலன்களையெல்லாம் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தானே இருப்பேன். உன்னுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். நீ என் மீது எவ்வளவு முழுமையான பக்தி வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். உன்னுடைய பக்தியானது மிகவும் உன்னதமானது, தூய்மையானது. அது உன்னை எந்த அளவு சோதித்தாலும் அதிலிருந்து நீ வெளியே வர மாட்டாய். உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய உயர்வுக்கு இதுவரை தடையாக இருந்த எல்லாமே நான் நீக்கிவிட்டேன். உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறக்கப் போகின்றேன். பல கதவுகளை திறந்து காமிக்கப் போகின்றேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறிச் செல். உனக்கு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நீ செல்லலாம். நீ எதற்கும் கலங்காதே. இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன். எப்போதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன். புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன. புதிய தொடக்கங்களில் நுழைய நீதான் உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். என் பெயருடன் உங்கள் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு. நாள் முடிவில் நன்றியுடன் எனக்கு இரு. நன்றி விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரப்போகின்றது. அதை நீ புரிந்து கொள். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது. உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற துடிப்போடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த முயற்சியை நான் வெற்றியாக மாற்றி காமிக்கப் போகின்றேன். முயற்சி செய்து கொண்டே இரு. எத்தனை நாட்கள் என்று கேட்காதே. கூடிய விரைவாகவே அந்த வெற்றி செய்தி, நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இந்த இரவு பொழுதில் நல்ல செய்தியை கேட்டுவிட்டு நீ உறங்கிப்பாரே. நாளைய விடியல் கூட அது நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து கொண்டு உன் எதிர்கால வாழ்க்கையை நீயே தொலைத்து கொண்டிருக்கின்றாய். அதில் நீ முயற்சி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் எதிர்காலத்தை காப்பது என்னுடைய கடமை. உன் பிரச்சனைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அதையே நினைத்து கொண்டு இன்றைய முயற்சியில் நீ ஈடுபடாமல் இருக்காதே. முயற்சி செய். நாளைய வெற்றி உன் கையில் இருக்கும். இது உண்மை. இது சத்தியம். இது என்னுடைய சத்திய வாக்கு, தெய்வீக வாக்கு. உன்னை நீயே நம்பாமல் போனால் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடு மனதைரியத்தோடு நிதானமாக ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும்போது அது வீணாகாது. நிச்சயம் அந்த காரியம் வெற்றியிலேயே முடியும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது தோல் போன்றாலும் அது நிரந்தரமல்ல. எதிர்காலம் உனக்கானது. அதை சந்தோஷமாக அனுபவிக்க, வெற்றியை கொண்டாட இப்பொழுதே நீ தயார் செய்து கொள்ள வேண்டும். காலங்கள் மாறப்போகிறது. உன் அப்பா நான் மாற்றப் போகின்றேன். நிச்சயம் நடக்கும். நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தி கொண்டிருக்கின்றாயா? எல்லாமே கர்ம வினைதான் காரணம். கர்ம வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா? உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நான் தான். நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் வெற்றி பெறுவது உறுதி. கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கான நல்ல மாற்றம் வந்துவிட்டது. பொறுமையாக இரு. அவசரப்படாதே. நீ அவசரப்பட்டு வந்த மாற்றத்தை எல்லாம் நீ தொலைத்து விடாதே. பொறுமையாக இருந்தால் உன் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கும். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அப்படிதான் உனக்கான கடைசி நிமிடத்தில் கூட ஒரு ஆட்டம் மாறப்போகிறது. சந்தோஷமாக செல். நீ முயற்சி செய்.
நிச்சயம் வெற்றி உனதாகப்படும்.